நம்ம கிராமம் எப்போதும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும். குட்டி விநாயகர் நம்மை காப்பாற்றுவார். ஐயோ, கிணற்றுல ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லையே. இப்படி இருந்தா நம்ம கிராமம் கஷ்டப்படுமே. விநாயகா, எங்களை காப்பாற்றுங்கள். பயப்படாதீர்கள், உங்கள் கிராமத்தை நான் காப்பாற்றுவேன். உடனடியாக சென்று தண்ணீரை வரவழைக்க செய்கின்றேன். விநாயகா, இந்த காடு சாதாரண காடு இல்ல. நம்பிக்கையோடு போவோம். மலைக்குகையில் மறைந்திருக்கும் மந்திர நீரூற்றை தேடுங்கள். நன்றி நண்பா. விநாயகா, இவ்வளவு பெரிய பாறை எப்படி நகர்த்துவது? அமைதியாக யோசித்தால் வழி கிடைக்கும். அற்புதம் விநாயகா, வலிமையை விட அறிவுதான் பெரிய சக்தி. இதுதான் அந்த மந்திர நீரூற்று. இதன் தண்ணீர் தான் கிராமத்தை காப்பாற்றும். இந்த நீரூற்று இனி என்னுடையது. பேராசை யாருக்கும் நன்மை தராது. இந்த நீரூற்று எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. நான் யாருடனும் இதை பகிர மாட்டேன். உண்மையான பலம் கோபத்தில் இல்லை, அறிவில் இருக்கிறது. அனைவரும் வாடுகிறார்கள். என்ன நடந்தது? எனது மக்கள் நீர் இல்லாமல் தவிக்கிறார்கள். நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். தவறை உணர்வதே நல்ல மனத்தின் தொடக்கம். மன்னிப்பதுதான் உண்மையான வெற்றி. இனிமேல் நல்லவனாக வாழ்கிறேன். இந்த நீரூற்று அனைவருக்கும் கொடுக்கிறேன். இப்பொழுதே அனுப்புகிறேன். நல்ல முடிவு எடுத்தாய். தண்ணீர் வந்துடுச்சு. விநாயகர் நம்மை காப்பாற்றிட்டார். எப்போதும் எங்களை காப்பாற்றணும் விநாயகா. அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இனிமேல் இந்த கிராமத்தையும் இயற்கையும் நான் பாதுகாப்பேன். நீ இப்போது எங்கள் நண்பன். அறிவு, கருணை, ஒற்றுமை இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்ல முடியும். விநாயகர் திருள் எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும்.